ஹாய், வெல்கம் டு லைவ்லி பிளானட். நான் தீபா சுரேஷ். இன்னைக்கு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைக்கணும். ஒரு பவுல்ல 3 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கிளறி விடணும். கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசையணும். இந்த மாதிரி சாஃப்டா வந்துடும். ஆயில் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிளேட்ல சின்ன சின்னதா உருட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கணும். அதுல உருட்டி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமா போடணும், இல்லைன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். நல்ல வெந்த பிறகு வடிகட்டின வெல்லத்தை தேவையானதை ஊத்திக்கணும். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு சிம்ல வச்சு கொதிக்க விடணும். அப்பப்ப கிண்டி விட்டுக்கணும். கடைசியா இறக்கும்போது தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.